ஹாய் கைஸ், வெல்கம் டு ஃப்ரேமிங் லேட்டன் யூடியூப் சேனல். அண்ட் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நைட் ஆஃப் தி செவன் கிங்டம்ஸ் சீசன் 1 அண்ட் எபிசோட் 5 உடைய ஒப்பீனியன் தான். டைட்டில் பேர் வந்து இன் தி நேம் ஆஃப் தி மதர். அண்ட் இந்த எபிசோடில் தான் அந்த ட்ரையல் ஆஃப் 7 அந்த சண்டை வந்து நடக்கும். அண்டு இந்த எபிசோடை டைரக்ட் பண்ணது வந்து யாருன்னா ஓவன் ஹாரிஸ். அண்டு ரைட் பண்ணது யாருன்னா ஹைரம் மார்டினஸ் அண்ட் டை மிக்கல் அண்ட் இரா பார்க்கர். அண்ட் சினிமாட்டோகிராஃபர் வந்து கஸ்டவ் டேனியல்சன். சினிமாட்டோகிராஃபருக்கு வந்து லேட்டராக வரேன். ஸோ இந்த எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரையல் ஆஃப் 7 வந்து சண்டை நடக்கும். அண்டு ஸ்டார்டிங் சீனில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஹார்ஸும் அப்படியே கேலப் ஆகும், அப்படியே சண்டைக்கு அப்படியே ஓடுவாங்க, எல்லா ஹார்ஸும் ஓடுவாங்க. அதுக்கப்புறம் ஈட்டிலாம் பறக்கும். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏரியன்னா அவர் பேர் என்ன, ஐயோ அவர் பேர் டக்குன்னு வரலையே, ஏரியன் டார்கேரியன். அவர் வந்து பார்த்திங்கன்னா டங்கை வந்து அட்டாக் பண்ணிடுவார். அந்த அட்டாக் பண்ண பிறகு டங்கு கீழே விழுவார். அதுக்கப்புறம் ஃப்ளாஷ்பேக் வரும். ஃப்ளாஷ்பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா டங்க்கும் அவருடைய ஃப்ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிங்ஸ் லேண்டிங் அந்த இடத்துல ஒரு பேட்டில் ஒரு பெரிய சண்டை ஒன்று நடந்துகிட்ருக்கும். சண்டை நடந்து முடிஞ்சிட்ருக்கோம். அந்த இறந்த சோல்ஜருடைய ட்ரெஸ்ஸு, ப்ராப்பர்ட்டி, மெட்டல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் திருடி அது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 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 இடத்துல போட்டு விற்பாங்க. ஓகேவா? அந்த சீன் வந்து நல்லாயிருக்கும். அவங்க அந்த பாடியில் இந்த திங்ஸ்லாம் எடுக்கும்போது அப்போது வந்து சோல்ஜர் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு உயிரோடு இருப்பார். அவர் கொல்லாமா வேண்டாமா அப்படின்ட்டு யோசிப்பாங்க. அப்படின்ட்டு ஒரு டிபேட் ஒன்று நடக்கும். அந்த சீனே நல்லாயிருக்கும். ரொம்ப ரியல் டைமில் எடுத்திருப்பாங்க, யதார்த்தமாக இருக்கும், ரியலிஸ்டிக்காக. ஸோ அந்த சீன் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் அந்த ரஃபே அந்த கேரக்டரே ரொம்ப சூப்பராக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த கேரக்டரு. அதோட சுறுசுறுப்பு. ஸோ அது ஒன்று. அந்த கேரக்டர் ரொம்ப இன்டலெக்சுவல் கிடையாது, பட் ஆனால் ஓரளவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர். அண்டு அதாவது இன்டலெக்சுவலான கேரக்டர் தான், ஆனால் ஓவர் கான்ஃபிடென்ட். ஸோ அந்த சீன் வந்து நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அந்த ஃப்ளாஷ்பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ரஃபே அண்டு டங்க், அதுக்கப்புறம் வேறு ஒரு நபர்கள் லூட்டரை வந்து மீட் பண்ணுவாங்க. அந்த சீன் வந்து நல்லா இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் அர்லான் வருவார். அந்த சீனும் நல்லா இருந்துச்சு. அர்லான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சரக்குலேயே இருப்பார். ஸோ அந்த ஹோல் சீனுமே ரொம்ப நல்லா எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் ஹேங்க் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த அர்லானை பார்த்த பிறகு ஏதோ ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீலிங் அவருக்கு வரும். அதுக்கப்புறம் அர்லானை வந்து திட்டுத்தனமாக ஃபாலோ பண்ணுவார், வாட்ச் பண்ணுவார். திட்டுத்தனமாக ஃபாலோ பண்ணுவார், வாட்ச் பண்ணுவார்னு சொல்ல முடியாது. அவருக்கு வந்து அர்லான் வந்து பிடிச்சிருக்கும். அண்டு எப்படி அவர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறதுன்னு தெரியாமல், ஒரு ப்ராப்பராக கம்யூனிகேஷன் பண்ணுறதுன்னு தெரியாமல் அவர் ஃபாலோ பண்ணுவார். அப்படியே அர்லானுடைய ஸ்வாட் மூமெண்ட் வந்து பார்த்து இம்ப்ரெஸ்ஸும் ஆவார். ஓகேவா? அது ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த சீனுடைய வைடான ஷாட்டு, வைடான ஆங்கிள், டாப் வியூ ஆங்கிள், ஏரியல் ஷாட்டு, என்ன வேணால் சொல்லுங்கள், அருமையாக எடுத்திருப்பாங்க. அந்த சீனில் வந்து ஹேங்கை பார்க்கும்போதே பாவமாக இருக்கும். அண்ட் அதே சமயத்தில் அந்த ஹோல் சீனுடைய கலர் கிரேடிங், அதுக்கப்புறம் அந்த நைட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நெருப்புலாம் எரிஞ்சிட்ருக்கும். ஓகே, அந்த வீட்டில் நெருப்பில் குளிருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நெருப்புலாம் பற்ற வைப்பாங்கள வீட்டில். அந்த நெருப்போட வெளிச்சம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அர்லானுடைய தலைமுடி இருக்கும்ல, அதில் பட்டு அந்த வெளிச்சம் தலையில் பட்டு ஒரு மாதிரி ஒரு லுக்கு ஒன்று கொடுக்கும். அது ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ரொம்ப சூப்பராக எடுத்துருந்தாங்க நிறைய சீனு. ஸோ சினிமாட்டோகிராஃபி வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அண்டு ஸோ இதுதான். அண்ட் எடிட்டிங் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணாமல் அண்டு ரொம்ப கொஞ்சம் அப்படியே ஜம்ப் பண்ணாமல் கொஞ்சம் நீட்டாக எடிட் பண்ணியிருந்தாங்க, ஃப்ளாஷ்பேக்கும் ப்ரெசண்ட்டும். ஸோ இதுதான். அண்டு ஃபைட்டில் வந்து பார்த்திங்கன்னா இவர் தான் ஜெயிச்சிருப்பார். அவர் பேர் டங்க் தான் ஜெயிச்சிருப்பார். ஸோ அந்த சீன் நல்லாயிருக்கும். இது ஸ்பாய்லர்னு சொல்ல முடியாது, ஆல்மோஸ்ட் எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும், கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது எப்படி ஜெயிச்சாருன்றது தான் கதை. ஓகேவா? அதை நல்லா எடுத்துருந்தாங்க.
நான் ஆக்சுவலாக சொல்லியிருக்கக்கூடாது. டங்க் வந்து ஜெயிச்சிருப்பாருன்னு. பரவாயில்ல, ஓகே. ஸோ இந்த சீன் வந்து எல்லாமே நல்லா எடுத்திருந்தாங்க. அண்ட் உங்களுக்கு டைம் கிடச்சா கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் ஹோல் சீசனுமே இதுவரை எல்லாமே சூப்பராக எடுத்திருக்காங்க. இந்த எபிசோடு என்னுடைய ரேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா 9.1. அண்டு ரொம்ப நல்லா எடுத்திருந்தாங்க கைஸ். கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். அண்டு மறுபடியும் சொல்கிறேன், கலர் கிரேடிங் சான்ஸே கிடையாது. சூப்பராக ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. அண்டு சவுண்ட் டிசைனிங் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ். அண்டு அப்படியே ரொம்ப ரியலிஸ்டிக்கான ஒரு அட்மாஸ்பியரான ஒரு சவுண்டு, ரொம்ப ரியலாக இருக்கும். அந்த இடத்துல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று கொடுக்கும். ஸோ இதான். அண்ட் உங்களுக்கு டைம் கிடச்சிருந்தால் பாருங்கள். பை பை, டேக் கேர், லவ் யூ ஆல். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் யூ. ஓகே, இப்போ டைம் வந்து 10:41 February 22, 2026. ஹாய் கைஸ், ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். அது வந்து நான் இந்த எடிட்டிங்கில் வந்து ஆட் பண்ணிடுறேன். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இந்த சீன் வந்து ரொம்ப நல்லா எடுத்திருப்பாங்க. இந்த சீனில் தான் டேங்க் வந்து பார்த்திங்கன்னா அர்லானை வந்து அப்சர்வ் பண்ணுவார். அந்த ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு அப்சர்வேஷன் தான் அது பண்ணுவார். அண்ட் அந்த சீன் வந்து ரொம்ப நல்லா எடுத்திருப்பாங்க. அந்த சீனுடைய சவுண்ட் டிசைனிங் டீட்டெயில், அந்த ரெய்னி மழைவுடைய ட்ராப்ஸு, அதுக்கப்புறம் அர்லான் கத்துறது, அந்த இடத்துடைய ஒரு இம்மர்சிவான ஒரு சவுண்டு, ஓகேவா, மக்களோட சவுண்டு அவ்வளோ டீட்டெயில்டாக இருக்கும். ரொம்ப சூப்பராக எடுத்திருப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இந்த மாதிரி சீனும் நான் எடுக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய பெரிய ஆசை. நல்ல ஒரு இம்மர்சிவான ஒரு ஷாட். ஸோ இதுதான். தேங்க்யூ, பை பை, லவ் யூ, டேக் கேர்.